அரசியல் மாநாட்டிற்கு வருகை தந்து இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற தமிழின போராளி, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த மாநாட்டை மிக சிறந்த முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற நம் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய தியாகச் செம்மல் திரு ஜி.கே. மணி அவர்களே, இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் தம்பி நிசார் அலி அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் உஜ்ஜல் சிங் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர்கள் திருமலை குமாரசாமி யாதவ் அவர்களே, இசக்கி முத்து அவர்களே, ஹரிஹரன் அவர்களே, கில்மன் புட்ஸ் எட்வின் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்த நம் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களே, பொருளாளர் அக்பர் அலி சையத் அவர்களே, முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர்கள் ஏ.கே. ஆக்ஷன் கிங் மூர்த்தி அவர்களே, அரங்க வேலு அவர்களே, எதிரொலி மணியன் அவர்களே, வழக்கறிஞர் பாலு அவர்களே, இசக்கி அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற துணை தலைவர்கள் கசாலி அவர்களே, சீனிவாச மாணிக்கம் அவர்களே, ஐசிஎஸ் மீசா அவர்களே, ஹரிஹரன் குருநாதன் அவர்களே, ஐயம் பெருமாள் அவர்களே, பிச்சையா பாண்டியன் அவர்களே, மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஹரிஹரன் அவர்களே, சுகுமார், ராமச்சந்திரன், சீதாராமன், சின்னதுரை, கிருஷ்ணன், லிங்கராஜ், நந்தகோபால், ரவி, நயினார் சுந்தரம், செல்வின் சுரேஷ், டிக்சன், மாவட்ட தலைவர்கள் சியோன் தங்கராஜ், ராஜ் நாடார், கனகராஜ், மாரியப்பன், மோகன், வள்ளி நாயகம், சேஷையா, ரவி, சட்டமன்ற உறுப்பினர் தம்பி கணேஷ்குமார் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களே, இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகளே, இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுமக்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். ஏழாவது மாநாடு, முதல் மாநாடு சேலத்தில், பிறகு கங்கை கொண்ட சோழபுரம், பிறகு கோவையிலே கொங்கு மண்டல மாநாடு, அடுத்தது வேலூரிலே வடக்கு மண்டல மாநாடு, பிறகு மதுரையிலே தென்பாண்டி சீமையிலே மாநாடு, பிறகு திருச்சியிலே மத்திய மண்டல மாநாடு, ஏழாவது மாநாடாக இங்கே நெல்லையிலே இந்த மாநாடு மிக சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மண் எனக்கு மிகவும் பிடித்த மண். இந்த நெல்லை பகுதி, இந்த மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் பகுதியெல்லாம் மிக சிறந்த மண். இந்த மண், இந்த மக்கள் நன்கு படித்தவர்கள், விவரமான மக்கள். இந்த மண்ணின் சில பெருமைகள் இருக்கிறது இந்த மண்ணிற்கு. அதிலே நெல்லை என்று சொன்னால் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இந்த நெல்லையிலே கல்வி ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே தமிழ்நாட்டின் ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஓடுகின்ற மண் இந்த மண்ணிலே தான். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே அதிக அருவிகள் உள்ள மண் இந்த மண். இந்த மண்ணிலே தான் நம்முடைய சுப்பிரமணிய பாரதி பிறந்த மண், கப்பலோட்டிய தமிழன் இருந்த மண், வீரபாண்டி கட்டபொம்மன் இருந்த மண். அப்படிப்பட்ட இந்த மண்ணின் பெருமைகள் பல இருக்கின்றன. இந்த மண்ணிலே உங்கள் முன் பேசுவது, அதை எனக்கு பெருமையாக நான் கருதுகின்றேன். பொதுவாக மாநாடு என்றால் அதற்கு நான் தயார் செய்து வருவேன், ப்ரிப்பேர் செய்து வருவேன். ஆனால் முதல் முறையாக இந்த மாநாட்டிற்கு எந்த தயாரும் நான் செய்யவில்லை, எந்த பிரிப்பரேஷனும் நான் செய்யவில்லை. இந்த மாநாட்டில் என் மனதில் என்ன இருக்கிறதோ அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கின்றேன். நான் சொல்லியிருக்கின்றேன், 7வது மாநாடு, 7 மாதத்தில் 7 மாநாடுகள். இதுவே ஒரு சாதனை. தமிழ்நாட்டிலே 7 மாதத்தில் 7 மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடுகள் எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது.
பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் அது முடிகிறது. அதிலும் ஒவ்வொரு மாநாடும் வெற்றி மாநாடுகள், மிகப்பெரிய வெற்றிகள். காரணம், மக்கள் நம்மை ஆதரவு, மக்கள் மீது நமக்கு பாசம். அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நமக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் அலையலையாக வந்து இது போன்ற மாநாடுகளிலே கலந்து கொண்டு அவருடைய ஆதரவை தெரிவித்துக்கின்ற வகையிலே இது போன்ற மாநாடுகள் மிக சிறந்த வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று மார்ட்டின் லூதர் கிங் என்ற ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு தலைவர் அமெரிக்காவில் 1963 அவர் சொன்ன வார்த்தைகள் யாராலும் மறக்க முடியாது. ஐ ஹாவ் அ ட்ரீம் என்றால் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று. அமெரிக்காவில் உள்ள கருப்பு இன மக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக அங்கே கொண்டு வரப்பட்டார்கள். அமெரிக்கா நாட்டிலே கருப்பு இன மக்களுக்கு உரிமைகள் கிடையாது, அவர்கள் அடிமைகள். மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய அந்த வார்த்தைகள் வாஷிங்டன் நகரிலே கருப்பு இன மக்களுடைய வாழ்வுரிமை மாநாட்டிலே பேசிய வார்த்தைகள், ஐ ஹாவ் அ ட்ரீம், என்ன கனவு, கருப்பு இன மக்களும் மற்ற மக்களும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எனக்கு கனவு, அவர்கள் ஒன்றாக படிக்க வேண்டும் என்று எனக்கு கனவு, அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எனக்கு கனவு, அமெரிக்காவை ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவர் ஆள வேண்டும் என்ற கனவு என்று அன்றைய மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று. அதே போன்றுதான் இன்று இந்த அன்புமணிக்கும் ஒரு கனவு இருக்கிறது. ஐ ஹாவ் அ ட்ரீம். எனக்கு என்ன கனவு? ஐ ஹாவ் அ ட்ரீம் that Tamil Nadu should be rescued from the DMK and the ADMK regimes, and we should have a new, vibrant, corruption-free, alcohol-free Tamil Nadu. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். இந்த திமுகவிடமிருந்து, அண்ணா திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து புதியதோர் தமிழகத்தை நாம் படைப்போம், மது இல்லாத தமிழகத்தை நாம் படைப்போம், ஊழல் இல்லாத தமிழகத்தை நாம் படைப்போம் என்று இந்த அன்புமணிக்கு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இந்த கனவை நாம் எல்லோரும் சேர்ந்து நனவாக்குவோம். இது என்னுடைய கனவு மட்டும் கிடையாது, உங்களுடைய கனவும் தான் எனக்கு நன்றாக தெரியும். காரணம், 50 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் சாதாரண காலம் கிடையாது. 50 ஆண்டு காலம் 2 கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்தியது போதும். இதற்கு முற்றுப்புள்ளி நாம் எல்லோரும் சேர்ந்து வைப்போம். வாருங்கள் தமிழகம், வாருங்கள். 50 ஆண்டு காலம் என்றால் அரை நூற்றாண்டு. அரை நூற்றாண்டு என்றால் சராசரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் காலம். இந்த ஆயுள் காலம் 50 ஆண்டு காலம் 2 கட்சிகள் மட்டும் ஆட்சி தமிழ்நாட்டில். அமெரிக்காவிலே மார்ட்டின் லூதர் கிங்குடைய கனவு நனவாகி இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய கனவு என்று அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒபாமா என்ற அந்த ஒபாமா ஆட்சிக்கு வந்தது. அமெரிக்க மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். சேஞ்ச், வி வாண்ட் சேஞ்ச் என்று சொன்னார்கள். எஸ் வி கேன் என்று சொன்னார்கள். பராக் ஒபாமா அங்கே அமெரிக்காவின் ஜனாதிபதி. அதே போன்று இங்கு மேற்கு வங்கத்திலே 35 ஆண்டு காலம் பொது உடைமை கட்சி ஆட்சி போதும் என்று அங்கே மேற்கு வங்க மக்கள் முடிவு செய்தார்கள். வி வாண்ட் சேஞ்ச் என்று சொன்னார்கள். மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றார். அதே போன்று இந்தியாவிலே 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி எங்களுக்கு போதும், வி வாண்ட் சேஞ்ச் என்று சொன்னார்கள். மோடி வெற்றி பெற்றார். இதே போன்று டெல்லியிலே எங்களுக்கு காங்கிரஸ் வேண்டாம், எங்களுக்கு பிஜேபி வேண்டாம், எங்களுக்கு மாற்றம் வேண்டும், வி வாண்ட் சேஞ்ச் என்று டெல்லி மக்கள் முடிவு செய்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலம் 2 கட்சிகள் திமுக அண்ணா திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனதிலே எஸ் வி வாண்ட் சேஞ்ச், எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் வரும் வரும், அது உறுதி. காலத்தின் கட்டாயம். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? குறிப்பாக இளைஞர்களுடைய மனநிலை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 50 விழுக்காடு வாக்காளர்கள் பொது வாக்காளர்கள், 50% நியூட்ரல் ஓட்டர்ஸ். அந்த 50 விழுக்காடு வாக்காளர்களில் 1/3 முதல் வாக்காளர்களும் இளைஞர்களும்.
அத்துணை பேரும் நமக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நம்மை ஆதரிக்கின்றார்களாம். அன்புமணி வர வேண்டும் என்று அத்துணை மக்களும் அத்துணை இளைஞர்களும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். போதும். அதாவது இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்திருந்தால் நமக்கு வேலையே கிடையாது. இந்த இரண்டு கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் நமக்கு வேலை கிடையாது. இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்துவ போது கிடையாது. இவர்கள் தொடரட்டும் என்று நாம் சொல்லுவோம். இவர்கள் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால், இன்று விவசாயிகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருந்தால், ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தால், அனைவருக்கும் கல்வியை கொடுத்திருந்தால், வறுமையை ஒழித்திருந்தால், தொழில் வளத்தை பெருகியிருந்தால், வேலை வாய்ப்பை உருவாக்கி இருந்தால் நமக்கு வேலை கிடையாது. ஆனால் இதில் எதுவுமே இந்த கட்சிகள் செய்யவில்லையே. இரண்டு கட்சிகள், கலைஞர் 5 முறை முதலமைச்சர், ஜெயலலிதா 6 முறை முதலமைச்சர், திமுக 22 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது, அண்ணா திமுக 27 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்றன. ஆக 50 ஆண்டு காலம் இரண்டு கட்சிகள் ஆட்சி செய்து என்ன நடந்தது தமிழ்நாட்டில்? என்ன சாதித்தார்கள் இவர்கள்? என்ன மக்களுக்கு செய்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், விவசாயிகள் தற்கொலை, ஊழல் பெருகி இருக்கிறது, சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது, பெண்கள் கதறிக் கொண்டிருக்கின்றார்கள், இளைஞர்கள் வேலை இல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், தொழில் கிடையாது, வளம் கிடையாது, சுரண்டி நம்முடைய சொத்துக்கள் எல்லாம், வளங்கள் எல்லாம், இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டுகின்ற இந்த இரண்டு கட்சிகள் மக்களை பற்றி சிந்திக்காத கட்சிகள். மக்களை பற்றி சிந்தித்த ஒரே தலைவர் யார்? காமராசர் அவர்கள். அந்த காலத்திலே சிந்தித்தார். காமராசர் ஆட்சி வேண்டும் என்று ஏன் கேட்கின்றார்கள்? தமிழ்நாட்டிலே எங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சி தான் வேண்டும் என்று மக்கள் சொல்கின்றார்களா? அல்லது எங்களுக்கு கலைஞர் ஆட்சி தான் வேண்டும் என்று சொல்கின்றார்களா? இல்லையே, எங்களுக்கு காமராசர் ஆட்சி வேண்டும் என்று மக்கள் ஏன் கேட்கின்றார்கள்? காரணம், காமராசர் அவர்கள் நேர்மையான ஆட்சியை கொடுத்தார், நாணயமான ஆட்சி கொடுத்தார், நம்பிக்கையான ஆட்சி கொடுத்தார், மக்கள் ஆட்சி கொடுத்தார். அவர் மனதிலே, காமராசர் அவர்களுடைய மனதிலே மக்கள் இருந்தார்கள். இவர்களுடைய மனதிலே யார் இருக்கின்றார்கள்? பணம் பணம் பணம், சுயநலம். அவர்கள் சம்பாதிக்க வேண்டும், ஊழல் செய்ய வேண்டும் என்று மக்களை பற்றி கவலை இல்லை. காமராசர் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு சென்று பார்த்தால் அங்கே ஒரு மாணவன், எனக்கு பசி, அதனால் நான் பள்ளிக்கூடம் போகவில்லை, உடனடியாக மதிய உணவு கொடுத்தார் காமராசர் அவர்கள். விவசாயிகள் தற்கொலை என்று பேச்சுக்கு இடமில்லை. காரணம், விவசாயிகளுக்கு திட்டங்கள் கொண்டு வந்து, விவசாயிகளுக்கு நீர் பாச திட்டங்கள் கொண்டு வந்தார் காமராசர். தடுப்பணைகள், அணைகளை கட்டினார் காமராசர். அதுக்கு பிறகு ஒரு அணை கூட தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலத்தில் கட்டது கிடையாது. அது மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், கல்லூரிகளை கட்டினார் காமராசர் அவர்கள். தொழிற்சாலைகளை, வேலை வாய்ப்பு உருவாக்க தொழிற்சாலைகளை, தொழிற்பேட்டை, இன்று பெல் நிறுவனம், அங்கே சேலத்தில் சேலம் ஸ்டீல் பிளான்ட், இதெல்லாம் யார் காலத்தில் வந்தது? காமராசர் அவர்கள் காலத்திலே தான் வந்தது. அதன் பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள்? 50 ஆண்டு காலம் எதுவுமே, எந்த துறையும் வளரவில்லை. ஒரே ஒரு துறை தவிர, சாராயம், மதுத்துறை, சாராயத்துறை தவிர. ஆக இவர்கள் ஆட்சி செய்தது போதும். 50 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பு நீங்கள் கொடுத்தீர்கள். இனி நான் கேட்பதெல்லாம், இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்கள். இது எனக்காக நான் கேட்கவில்லை, மக்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக நான் கேட்கின்றேன், தமிழக மக்களுக்காக நான் கேட்கின்றேன். இவர்களுக்கு 50 ஆண்டு கால வாய்ப்பு கொடுத்து அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். ஊழல் பெருகி இருக்கிறது, அவருடைய சுயநலத்திற்காக ஆட்சி செய்கின்றார்கள். ஜெயலலிதாவை பாருங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அம்மையாருக்காக தமிழகம் என்று, இங்கே 7.5 கோடி மக்கள், ஒருவருக்காக 7.5 கோடி மக்கள், ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்காக என்று 7.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நம்ம ஆட்சியிலே முதலமைச்சர் 7.5 கோடி மக்களுக்காக முதலமைச்சர் இருப்பார். அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம். காரணம், இன்று ஜெயலலிதா அவர்களுக்கு எதுவும் பிடிக்கவில்லை என்றால் அது செய்யக்கூடாது. இந்த பில்டிங் எனக்கு பிடிக்கல, இது மாத்துங்க, உடனே அதிகாரி இந்த பில்டிங் எடுத்து இங்க இருந்து எடுத்து வச்சிருவாங்க. இந்த மேம்பாலம் எனக்கு பிடிக்கலன்னா அது இடிச்சு விடணும், இந்த கட்டிடம் எனக்கு பிடிக்கலன்னா அது வேண்டாம், இந்த திட்டம் எனக்கு பிடிக்கலன்னா அது மூடிடணும். இதுதான் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்காக, அவர்களுக்காக, அவருடைய சுயநலத்திற்காக, அவருடைய விருப்பு வெறுப்புக்காக
இப்படியா முதலமைச்சர் நடக்க வேண்டும்? நிச்சயமாக இல்லை. இப்படி முதலமைச்சர் என்றால் 400 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் ஆட்சி, அப்பொழுது நடக்கலாம். ஆனால் இந்த ஜனநாயக மக்கள் ஆட்சி இது. கிராமத்துக்கு நீங்க போனீங்க, இன்னைக்கு வீட்டுல மாட்டு வண்டி கட்டினாங்கன்னா மாட்டு வண்டியில உட்கார்ந்துகிட்டு அந்த விவசாயி வண்டியை கிளப்புவான். நேரா வண்டி எங்க போவோம்? வயலுக்கு, தோட்டத்துக்கு போவோம். அது இங்க போன அங்க போனோம்னு அந்த மாடுக்கு சொல்ல மாட்டான். நேரா மாடு அந்த விவசாயியை அவங்க வயலுக்கு கூட்டிட்டு போவோம். சாயங்கால நேரத்துல அங்க வயல்ல இருந்து மாட்டு வண்டியில ஏறினானா நேரா வீட்டுக்கு போய் கூட்டிட்டு போவோம். இன்னைக்கு அது மாதிரிதான் நம்முடைய முதலமைச்சர். போயஸ் தோட்டத்தில இருந்து கிளம்புறாங்கன்னா நேரா தலைமை செயலகத்துக்கு போவாங்க. தலைமை செயலகத்துக்கு முடிச்ச உடனே நேரா போயஸ் தோட்டத்துக்கு போவாங்க. வெளியில எங்கேயாவது வந்திருக்கிறாங்களா? உங்களை யாராவது பார்த்திருக்கிறாங்களா? உங்களை சந்தித்திருக்கிறாங்களா? உங்கள் குறைகளை கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஓடோடி வந்திருக்கிறாங்களா? ஏதாவது உங்களை பத்தி ஏதாவது ஒரு அக்கறை இருக்கிறதா? தேர்தல் நேரத்தில் ஹெலிகாப்டர்ல வருவாங்க, மற்ற நேரத்தில் காணொளி காட்சி மூலமாக பட்டன் அமுக்குவாங்க, வீடியோ கான்பரன்சிங். மக்களை பற்றி கவலை இல்லை, அக்கறை கிடையாது. வெறும் வெற்று அறிவிப்புகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டிலே. உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஏமாற்றியது போதும். தமிழ்நாடு மக்கள் ஏமாளிகள் கிடையாது. 50 ஆண்டு காலம் உங்களை மக்கள் இந்த 2 கட்சிகளும் மாற்றி மாற்றி உங்களை ஏமாற்றிக் கொண்டு வசனம் பேசி சினிமாவில் நடித்து அறிவிப்புகளை, வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த 2 கட்சிகள் ஆட்சி செய்தது போதும், நமக்கு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் உங்கள் மூலமாக வர இருக்கிறது. மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள். முன்னேற்றத்தை இந்த அன்புமணி நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பான். நம்முடைய ஆட்சியில நீங்கள் நினைத்து பாருங்கள், நம் ஆட்சி ஒரு வித்தியாசமான ஆட்சியாக இருக்கும். காரணம், நம் கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. நம்முடைய மருத்துவர் ஐயா ஒரு வித்தியாசமான தலைவர். மருத்துவர் ஐயா முதலில் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அதன் பிறகு ஒரு விவசாயி, அதன் பிறகு ஒரு மருத்துவர், கடைசியில் தான் ஐயா ஒரு அரசியல்வாதி. அப்படிப்பட்ட நம் அமைப்பை அதுபோன்றுதான் ஐயா அவர்கள் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியிலே நம்முடைய உள் சட்டங்கள், நாம் வெளியிலே தெருக்களிலே யாரும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்று. இது வேற எந்த கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? தெருவிலே பிறந்த நாள் யாரும் கொண்டாடக்கூடாது என்று நம்முடைய உள் சட்டம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியிலே யாரும் காலிலே விழக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியிலே யாரும் கை கட்டி நிற்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியிலே யாரும் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்றும், யாரும் ஷால்வை போடக்கூடாது என்றும், நல்ல சுயமரியாதையுடன் இருக்க வேண்டும் என்று நமக்கு சட்டங்கள் இருக்கிறது. இப்படி வேற எந்த கட்சியிலாவது இருக்கிறதா? நம் கட்சியில் மட்டும்தான். காரணம், வித்தியாசமான கட்சி நம் கட்சி. அந்த வித்தியாசம் தான் இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், எனக்கு வசனம் பேச தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாது. இப்ப நடிக்க தொடங்கிட்டாங்க. இப்பெல்லாம் யாரோ வந்துட்டு இருக்காங்க, நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது போன்று எனக்கு நடிக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் உரிமைகளுக்காக என்னால் போராட முடியும். எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் உங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது என்னால் முடியும். நான் சொன்னதை நிச்சயமாக நான் செய்வேன். காரணம், கடந்த காலங்களில் என்னுடைய அனுபவம் இருக்கிறது. அமைச்சராக நான் 5 ஆண்டு காலம் பணியாற்றிய பொழுது இந்தியாவின் மக்களை நான் பார்த்தேன், என்னை நான் பார்க்கவில்லை. மக்களுக்கு பிரச்சனை என்றால் அதை எல்லா பிரச்சனைகளும் மீறி நான் சட்டங்கள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு உதாரணம், புகையிலை பொருட்களை இந்தியாவில் ஒழித்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்தவன். புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை கொண்டு வந்தவன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தது. இன்றைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் குழுவிலே தலைமையிலே மன்றாடி போராடி அந்த விளம்பரங்களை நான் கொண்டு வந்தேன். எனக்கு தெரியும் எவ்வளவு எதிர்ப்புகள் எனக்கு இருந்தது என்று. முதலமைச்சர்கள் எதிர்த்தார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள், சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள், டுபாக்கோ லாபி எதிர்த்தது. எனக்கு ஒரே ஒருவர் தான் தைரியம் கொடுத்தார், அவர்தான் மருத்துவர் ஐயா அவர்கள். என்னுடைய சுகாதாரத்துறையில் அதிகாரிகள் கூட எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஆனால் அத்துணை எதிர்ப்புகளும் மீறி எனக்கு தெரிந்ததெல்லாம்
இந்தியாவின் மக்கள், இந்தியாவுடைய இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம். அத்துணை எதிர்ப்புகளும் மீறி அந்த சட்டங்களை அதெல்லாம் கொண்டு வந்தேன். அதனால் நான் சொல்றேன், நான் சொன்னதை உறுதியாக நான் செய்வேன். என்னால் முடியும், உறுதியாக முடியும். எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் அதை உறுதியாக நான் செய்வேன். அதனால்தான் நான் கேட்கின்றேன், எனக்கு ஒரு 5 ஆண்டு காலம், அதிகமா நான் கேட்க மாட்டேன், 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்கள். அதற்கு பிறகு நீங்களே அடுத்த முறையும் எனக்கு வாக்களிப்பீர்கள். காரணம், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் என்னால் கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு தைரியம் இருக்கிறது. முதல் நாள் முதல் கையெழுத்து, ஒரு சொட்டு சாராயம் இல்லை. நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட கையெழுத்து அது. தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான பெண்களின் தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த ஒரு கையெழுத்து, முதல் நாள் முதல் கையெழுத்து. தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு. அந்த நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு நொடியில அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் மது இல்லாத ஒரு தமிழ்நாடு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. தாய்மார்கள் யோசித்து பாருங்க. தெருக்கள் எல்லாம் குடியார மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், போதையிலே மக்கள் நடக்க மாட்டார்கள், ஆங்காங்கே மதுக்கடைகள் இருக்காது, பெண்கள் தைரியமாக நடந்து போகலாம். உங்களுடைய கணவர் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. உங்க வீட்டுல பீரோ திறந்தா பணம் இருக்கும், கற்பழிப்பு இருக்காது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்காது. 4 வயது குழந்தை எல்லாம் குடிக்க மாட்டான், 15 வயது பெண்கள் எல்லாம் குடித்து ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. விபத்துகள் தடுத்து நிறுத்தப்படும். ஏன்னா இன்னைக்கு அடிக்கடி விபத்துகள் யாரு, பைக்ல யார் சாகுறான், 18 வயது 20 வயது குடித்து விட்டு. தற்கொலைகள் நடக்காது. இவ்வளவு பிரச்சனைகள் ஒரே ஒரு கையெழுத்துல தீர்வு கொண்டு வருவது யார்? பாட்டாளி மக்கள் கட்சி. நாம் கொண்டு வர இருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய தீர்வு, ஒரு கையெழுத்தில். முதல் கையெழுத்துல நினைச்சு பாருங்க, மது இல்லாத தமிழகம். 44 ஆண்டுகளுக்கு முன்பு மதுவை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் அறிமுகப்படுத்தியது யார்? கலைஞர். மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இன்று கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள், நாங்களும் ஆட்சிக்கு வந்தா முதல் நாள் முதல் கையெழுத்து. ஸ்டாலின் அவர்களே, சுயமாக சிந்தியுங்கள், சொந்தமா நீங்க யோசிங்க. எங்களை பார்த்து ஏன் நீங்க காப்பி அடிக்கிறீங்க? அதனால இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமா உங்களால முடியாது. நான் கேட்கிறேன், ஸ்டாலின் சொல்றாரு முதல் நாள் முதல் கையெழுத்து, நம்ம காப்பி அடிக்கிறாரு வச்சுங்க. நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அந்த மதுக்கடைகளுக்கு திமுகவை சார்ந்த 6 மது ஆலைகள் தான் டாஸ்மார்க் அந்த மதுக்கடைகளுக்கு 50 விழுக்காடு அந்த சாராயம் மதுக்கடைகளுக்கு கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தால் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு உண்மையிலே பெண்கள் மீது, தாய்மார்கள் மீது, தாய்மாருடைய தாலி மீது உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால், நாளை உங்களுடைய திமுகவை சார்ந்த மது ஆலைகளை நாளையே மூடுங்கள், பார்க்கலாம். உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? முடியாது. ஸ்டாலினால் முடியாத காரணம், ஆண்டிற்கு 16,000 கோடி ரூபாய் வருமானம் திமுகவை சார்ந்த ஆலைகளுக்கு வருகிறது. 16,000 கோடி ரூபாய். ஆக இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். நினைத்து பாருங்கள், மதுவில்லாத தமிழ்நாடு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குறிப்பாக பெண்கள் மகிழ்ச்சி பொங்கிட்டு இருப்பாங்க. ஆஹா, நல்ல எப்பேற்பட்ட கையெழுத்து போட்டார் அவரு, நாங்கெல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறோம், தைரியமா இருக்கு. இல்ல தினம் எங்களுக்கு அடி வாங்க, தினம் வீட்டுக்காரர் குடிச்சுக்கிட்டு 10-12 மணிக்கு தான் வர்றது, வீட்டுல காசு கிடையாது, பணம் கிடையாது, என் புள்ள குடிக்கிறாங்க, அப்பா பெரியப்பா சித்தப்பா மக்கள் எல்லாம் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இது எப்போ முடியும்? முடியும், பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும். அடுத்தது, ஒரு பைசா ஊழல் இல்லாத தமிழகம். நினைச்சு பாருங்க, ஒரு பைசா லஞ்சமோ ஊழல் இல்லாத தமிழகத்தை யார் கொடுக்க போறோம்? பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த நிலைமை நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊழல் என்றால் வாழ்க்கையில் ஒன்றாக கலந்து இருக்கிறது. இந்த 2 கட்சிகள், திமுக அண்ணா திமுக, இந்த 2 கட்சிகள் 50 ஆண்டு காலம் அந்த ஊழலை உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக கலந்து இருக்கின்றார்கள். உங்கள் வாழ்க்கையே ஆகி எடுத்து. உங்க வாழ்க்கைனா என்ன? காலையில எழுந்துக்கிறீங்க, எழுந்துட்டு குளிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, ஆபீஸ் போறீங்க, வரீங்க போறீங்க, இதெல்லாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை. அந்த அன்றாட வாழ்க்கையாக ஊழல் மாறி இருக்கிறது. இதுக்கு காரணம் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான், திமுகவும் அண்ணா திமுகவும் தான். நம் ஆட்சியிலே நினைத்து பாருங்கள், ஊழல் இல்லாத ஒரு தமிழ். இன்னைக்கு நீங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அந்த பிறக்கிறதுக்காக பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பணம் கொடுத்தா தான் குழந்தைய பெற்றுக்க முடியும். அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடணும்னா பணம் கொடுக்கணும்.
அந்த குழந்தைக்கு சான்றிதழ் சர்டிபிகேட் வாங்கினா பணம் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு ஜாதி சர்டிபிகேட் வாங்கினா பணம் கொடுக்கணும், அந்த குழந்தைய பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னா பணம் கொடுக்கணும். கடைசியில குழந்தைய வளர்த்துல இருந்து பெரியவங்கள இருந்து சுடுகாட்டுல பணத்தை எரிக்கணும்னா பணம் கொடுத்தாதான் எரிப்பான். அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னா வேற எதுவும் வாழ்க்கை கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி ஒரு நிலைமை இந்த இரண்டு கட்சிகள் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இரண்டு கட்சிகளால் வந்திருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். நிச்சயமாக மாற்றுவோம், உறுதியாக மாற்றுவோம். நம்மால் மட்டும்தான் முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும் முடியும், இந்த அன்புமணியால் மட்டும் முடியும். இது நான் ஆணவத்தில் நான் சொல்லவில்லை, நம்பிக்கையில் நான் சொல்கின்றேன். 5 ஆண்டு காலம் ஆட்சியை விட்டு பாருங்கள். நான் சேலஞ்ச் பண்ணுவேன். நம்ம ஆட்சியில் எப்படி இருக்கும்? ஊழல் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பைசா உங்களுக்கு செலவில்லாம குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு பைசா நீங்க எங்கேயும் செலவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு குழந்தைகளுடைய பர்த் சர்டிபிகேட் வேணும்னா ஒரு மனு கொடுத்தா போதும், வீட்டு தேடி வரும். குழந்தையுடைய ஜாதி சர்டிபிகேட் மனு கொடுத்தா போதும், வீடு தேடி வரும். குழந்தைய பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா ஒரு பைசா நன்கொடையோ கட்டணமோ கட்ட வேண்டாம், இலவச கல்வியை உங்களுக்கு கொடுப்போம். இதையெல்லாம் பாட்டாளி மக்களுக்கு நாம் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது குழந்தைக்கு மட்டும், மற்ற எவ்வளவு இருக்கு. உங்களுக்கு குழந்தை பேர் ரேஷன் கார்டுல சேர்க்கணும்னா அதுக்கு பணம் கொடுக்கணும். இப்ப இருக்கிற ஆட்சியில், நம்ம ஆட்சியில் எதுவுமே தேவையில்லை. ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட் என்று கொண்டு வரும், சேவை உரிமை சட்டத்தை கொண்டு வந்து அதிலே ஒரு பைசா லஞ்சமோ ஊழலோ நீங்கள் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. மனு கொடுத்தால் போதும், விண்ணப்பம் கொடுத்தால் போதும், அப்ளிகேஷன் கொடுத்தா 7 நாட்களில் உங்கள் வீட்டை தேடி வரும் அந்த சர்டிபிகேட், அந்த அனுமதி வரும். இது நம்ம ஆட்சியிலே வரப்போகிறது. இதெல்லாம் நிச்சயமாக முடியும், நம்மால் முடியும். அது மட்டுமல்ல, நம்ம ஆட்சியிலே லோக் ஆயுக்தா சட்டத்தை நாம் கொண்டு வர இருக்கின்றோம். ஸ்டாலின் சொல்றாரு நாங்களும் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வருவோம். முதல்ல ஸ்டாலின் கேட்கணும், லோக் ஆயுக்தனா என்னன்னு கேட்கணும். ஏன்னா அவருக்கு தெரியாது, யாரோ சொல்லி கொடுக்கறாங்க, அவர் சொல்லிடுறாரு லோக் ஆயுக்தா. ஆஹா, நல்ல வார்த்தையா இருக்கு லோக் ஆயுக்தா. அப்படி இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வசனம் கிடையாது. இதெல்லாம் லோக் ஆயுக்தா சட்டம் என்றால் இதை ஒரு குவாசி ஜுடிஷியல், இது ஒரு நீதிபதி, தனி நீதிபதி இதற்கு இருப்பார்கள். அந்த நீதிபதி குற்றம் செய்தவர்கள் குறுகிய அளவிலே அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற அந்த குற்றவியல் நீதிமன்றம் அது. இதுதான் அங்கே கர்நாடகாவிலே கவுடா என்ற ஒரு நீதிபதி, எடியூரப்பா என்ற முதலமைச்சரை லோக் ஆயுக்தா நீதிபதி அவருடைய அலுவலகத்துக்கு வர வைத்து அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை பதவியிலிருந்து இறக்கியது அங்கே கர்நாடகாவில் நடந்தது. லோக் ஆயுக்தா சட்டம் இதுதான் தமிழ்நாட்டுக்கு இங்கே கொண்டு வர இருக்கின்றோம். அந்த லோக் ஆயுக்தா சட்டத்திலே முதலமைச்சரில் இருந்து அத்துணை பேரும் அந்த சட்டத்திற்குள் வருவார்கள். ஆக இதெல்லாம் நாம் வித்தியாசமாக நாம் நிர்வாகத்தை, வெளிப்படையான நிர்வாகம், இ கவர்னன்ஸ், மின் நிர்வாகத்தை நாம் கொண்டு வர இருக்கின்றோம். ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும்? நல்ல பணிவா இருக்கணும், மக்களை சந்திக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிடம் உங்களுக்கு ஓடோடி வந்து குறைகளை கேட்க வேண்டும். இன்று அப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்களா? யாரையாவது பார்க்க முடியுமா? முதலமைச்சர், அமைச்சர்களே பார்க்க முடியாது. அமைச்சர்கள் முதலமைச்சர் இன்னைக்கு எனக்கு பார்க்கிறாங்க. அந்த அம்மா சட்டமன்றம் வெளியில வரப்போ அமைச்சர்கள் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க, யோகா பண்ணிட்டு இருக்காங்க, குனிஞ்சு. இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். ஒரு முதலமைச்சர் மக்களை சந்திக்காத என்ன முதலமைச்சர் எப்படி முடிவெடுக்க முடியும்? ஒரு 3-4 அதிகாரிகள், அவர்களோட ஆலோசகர்கள், அவ்வளவுதான், அவர்கள் தான் பார்க்க முடியும். ஒரு கண்ணாடி கூண்டுக்குள் ஒரு முதலமைச்சர், அவரை 3-4 அதிகாரிகளை சந்தித்து என்ன நடக்குது, இப்படி நடக்குதுமா, அப்படி நடக்குதுமா, முடிஞ்சு போச்சு. இப்படி முதலமைச்சர் உங்களுக்கு தேவையா? இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே தேவையா? தொடர வேண்டுமா? முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும்? உங்களை தேடி வர வேண்டும். உங்களை தேடி உங்கள் பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து திட்டங்களை கொடுக்க வேண்டும். அதுதான் நல்ல முதலமைச்சருக்கு அழகு. அது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் நடக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சரவை கூட்டத்தில் மாதம் ஒரு அமைச்சரவை கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலே நாம் நடத்துவோம். நெல்லையிலே அமைச்சரவை கூட்டம். அமைச்சரவை கூட்டம் என்ன தெரியல உங்களுக்கு? முதலமைச்சர் தலைமையிலே அத்துணை அமைச்சர்களும் கூடி தமிழ்நாட்டுடைய முடிவெடுப்பார்கள். வாரம் கூடுவார்கள். அதிலே ஒரு மாதம்
ஒவ்வொரு மாவட்டத்தில் அமைச்சரவை கூட்டம், அத்துணை அமைச்சர்களும் நெல்லையிலே இங்கே இருப்பார்கள். 2 நாள் இங்கே தங்கி அத்துணை நெல்லை மாவட்டம் முழுவதும் சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் குறைகள், முதலமைச்சர் உள்ளிட்ட அத்துணை அமைச்சர்களும் உங்களை வந்து சந்தித்தால் அதை நினைத்து பாருங்கள், எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இதுவரை யாரும் செய்யாதது நாம் செய்ய இருக்கிறோம். காரணம், நாம் வித்தியாசமான கட்சி, மாறுபட்ட கட்சி, நாம் வித்தியாசமான கட்சி. இது நம்மால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. இதெல்லாம் ஆக இப்படியெல்லாம் நிர்வாகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க இருக்கின்றோம். இது மட்டுமல்ல, நம்ம ஆட்சியில கல்வி, இலவச கல்வி, இலவச சுகாதாரம். இலவச கல்வி என்றால் எப்படி? இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள், நான் படிக்கவில்லை, என் பிள்ளைகள் படிக்க வைக்க வேண்டும். நான் ஏதோ ஆட்டோ ஓட்டுறேன், நான் டாக்ஸி ஓட்டுறேன், நான் கூலி வேலை செய்யறேன், நான் தொழிலாளருக்கு, நான் படிக்கல, என் பிள்ளையை எப்படியாவது படிக்க வைக்கணும், கடன் வாங்கி படிக்கணும், ஆட்டோ வித்து படிக்க வைக்கணும், டாக்ஸி விட்டு படிக்க வைக்கணும். என்னுடைய கனவு என் பிள்ளைங்களை படிக்கணும். என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து கல்வி, படிப்பு. இப்படி கோடிக்கணக்கான தந்தைகள், பெற்றோர்கள், தாய்மார்கள் இருக்கின்றார்கள். ஆனால் முடியுமா? முடிகிறதா அவர்களால்? இல்லை. பணம் 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 என்று கல்வி ஒரு வணிகமாக மாறி இருக்கிறது. எஜுகேஷன் has become business. இதையெல்லாம் மாற்றி அமைத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் படிப்புக்கு 1 பைசா கட்டணமோ 1 பைசா நன்கொடையோ எங்கேயும் கட்ட தேவையில்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு அத்துணை பேருக்கும் கல்வி இலவசம். கல்வி எப்படிப்பட்ட கல்வி? தரமான கல்வி, சிபிஎஸ்இ தரத்திற்கு கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி, கட்டாய கல்வி, சுமை இல்லாத கல்வி, மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போக தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் நவீன கருவிகள், பிள்ளைகளுக்கு நவீன கருவிகள், ஐபேட்ல இருந்து நோட் பேட்ல இருந்து கொடுப்போம். வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், டிஜிட்டல் கிளாஸ் ரூம், வைஃபை டெக்னாலஜி படிப்படியாக நாம் கொண்டு வருவோம். இதை நாம் செய்ய இருக்கின்றோம். நினைச்சு பாருங்க, இந்த ஆண்டு உங்கள் பிள்ளைகள் படிப்பு கல்வி செலவுக்கு நீங்கள் சில பேர் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க, சில பேர் லட்சக்கணக்கான ரூபாய் நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. ஆனால் அடுத்த ஆண்டு நம்ம ஆட்சியில, அடுத்த ஆண்டு இதே பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைங்க படிக்க போறாங்க. உங்க வீட்டில இருந்து உங்க செலவு 1 பைசா கூட நீங்க கட்ட வேண்டாம். அதே பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைங்க படிப்பாங்க. அது தனியார் பள்ளிக்கூடம் இருந்தாலும் சரி, அரசு பள்ளிக்கூடம் இருந்தாலும் சரி, அதே பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க, இலவசமா படிக்க போறாங்க. இதுதான் நமக்கு மற்றவர்களுக்கும் வித்தியாசம். இந்த நிலைமை வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமா வேண்டும், நிச்சயமா வேண்டும். அது மட்டுமில்ல, இன்று சுகாதாரம் இலவசம், மருத்துவம் இலவசம். மருத்துவம் இலவசம்னா இன்னைக்கு அங்கே மருத்துவ செலவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா முடிஞ்சு போச்சு, ஒத்த விற்கணும், இல்லாட்டி எங்க வாழ்வாதாரம். வாழ்வாதாரம்னா என்ன? உங்களுக்கு டாக்ஸியோ ஆட்டோவோ நிலத்தையோ ஏதாவது வித்து வைத்தியம் பண்ணணும். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில 1 பைசா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு மருத்துவ செலவு முழுவதும் இலவசமாக நல்ல தரமான மருத்துவத்தை கொடுக்க போறோம். அது மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்கள், 32 மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரியை தொடங்கி அந்த மருத்துவக் கல்லூரியிலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதிநவீன மருத்துவமனைகளை கட்டி அங்கே உங்களுக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு நிகராக நம்முடைய அரசாங்க மருத்துவமனையை உயர்த்துவோம், மேம்படுத்துவோம். இது நம்மால முடியும், அன்புமணியால் நிச்சயமாக முடியும். காரணம், சுகாதாரத்தை பற்றி பேச, செயல்படுத்த, திட்டங்கள் கொண்டு வர அன்புமணியால் மட்டும்தான் முடியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதனால் ஆணவத்தில் நான் சொல்லல, நம்பிக்கை என்னால முடியும். இந்தியாவுக்கே திட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றேன், தமிழ்நாட்டுக்கு என்னால கொண்டு வர முடியாதா? இந்தியாவுக்கு 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவுக்கே கொண்டு வந்து கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றிய திட்டத்தை இந்திய மக்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் என்று உலக அளவிலே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா மன்றம் பாராட்டு பெற்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். ஆக தமிழ்நாட்டில் உள்ள 7.5 கோடி மக்களுக்கு என்னால முடியாதா? நிச்சயமா முடியும். ஆக இந்த கல்வி செலவு, சுகாதார மருத்துவ செலவு நான் சொல்றது மிக குறைவா சொல்றேன். ஒரு வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு மிச்சப்படுத்த போறோம்? குறைந்தது ஒரு குடும்பத்திற்கு குறைந்தது 1 லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்த போறோம். நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஓராண்டில் 1 லட்சம் ரூபாய், குறைந்தது 1 லட்சம் ரூபாய் நாங்க உங்களுக்கு மிச்சப்படுத்த போறோம். ஏன்? எப்படி மிச்சப்படுத்த போறோம்? உங்க பிள்ளைங்க படிப்பு செலவு நாங்க ஏத்துக்க போறோம், உங்களுக்கு மருத்துவ செலவு நாங்க ஏத்துக்க போறோம்,
நீங்க எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். அப்படி பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 5 ஆண்டு காலத்திலே 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டிலே மிச்சப்படுத்த போறோம். அந்த 5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு நீங்க எவ்வளவு என்ன வேணா செஞ்சுட்டு போலாம். ஆனால் உங்களுக்கு நான் தேவையில்லாத இலவசங்களை கொடுக்க போவது கிடையாது. தேவையில்லாத இலவசங்களை நான் கொடுக்க மாட்டேன். சில பேர் சொல்றாங்க, அன்புமணி என்ன இலவசங்களே கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், டிவி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், கிரைண்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், மிக்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஆம், இது நான் ஓட்டுக்காக நான் சொல்லவில்லை. சில பேர் சொல்றாங்க அப்படி கொடுக்கலன்னா ஓட்டு போட மாட்டான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இங்கே நான் உங்களுக்கு திட்டங்கள் ஓட்டுக்காக நான் சொல்லவில்லை, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக நான் சொல்கின்றேன். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை இலவசமாக கொடுக்கின்றேன், உங்களுக்கு சுகாதாரத்தை இலவசமாக கொடுக்கின்றேன், விவசாயிகளுக்கு மட்டும் நான் இலவச பொருளை கொடுப்பேன், மற்றவர்களுக்கு இலவச சேவையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். கல்வி என்ற சேவை, சுகாதாரம் என்ற சேவை. ஓடாத அந்த தொலைக்காட்சி பெட்டிகள் நான் கொடுக்க போவது கிடையாது. அரைக்காத அந்த கிரைண்டர் உங்களுக்கு கொடுக்க போவது கிடையாது. ஷாக் அடிக்கிற மிக்சியை கொடுக்க போவது கிடையாது. காத்து வராத மின் விசிறியை ஃபேனை கொடுக்க போவது கிடையாது. தங்கத்தாலியை கொடுக்க போவது கிடையாது. இருக்கிற தாலியை நான் காப்பாற்ற போறேன். ஆக உங்களுக்கு நான் இந்த பொருளை, தேவையில்லாத இலவசங்கள் பொருளா உங்களுக்கு கொடுக்க போவது கிடையாது. மாறாக உங்கள் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன். இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. ஒருவர் வசனம் பேசி பேசி பேசியே உங்களை ஏமாற்றினார். மற்றொருவர் வந்தார், இரட்டை இலையை காமித்து சினிமாவுக்குள் தொப்பியை போட்டு ஆயாவை கட்டி பிடிச்சாரு. மக்கள் ஓட்டு போட்டாங்க எம்ஜிஆர். பிறகு எம்ஜிஆருடைய வாரிசு ஜெயலலிதா, அந்த அம்மா வந்து நடிச்சாங்க, இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. போதும், நீங்கள் ஏமாந்தது போதும். பொங்கி எழுங்கள், விழியுங்கள். வேக்கப் தமிழ்நாடு, விழித்தெழுங்கள் தமிழகமே. 50 ஆண்டு காலம் ஒரு நீண்ட காலம். வேற ஏதாவது ஒரு நாடு இருந்ததுன்னா இந்த நேரத்தில் புரட்சி நடந்திருக்கும், மிகப்பெரிய புரட்சி வந்திருக்கும். 50 ஆண்டு காலம் போதும். தமிழ்நாடு மக்கள் மௌன புரட்சி செய்ய தொடங்கிவிட்டார்கள். மௌனமாக மக்கள் இருக்கின்றார்கள். மக்கள் மனதிலே ஆம், வருகின்ற தேர்தலிலே நாம் எல்லோரும் அன்புமணிக்கு தான் நாம் வாக்கு கொடுப்போம், ஓட்டு போட போகின்றோம் என்று. இது போற இடத்திலெல்லாம் அங்கே மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது ஊடகங்களுக்கு மட்டும்தான் இது கேட்கவில்லை. மக்களுடைய எண்ணம் ஊடகங்களுக்கு கேட்கவில்லை. காரணம், ஒரு சில ஊடகங்கள் இவரை சார்ந்தவர்கள் அல்லது இவரை சார்ந்தவர்கள், அப்படிதான் இங்கு இருக்கிறது. நான் எல்லா ஊடகங்களும் சொல்லவில்லை, ஒரு சில ஊடகங்கள் சொல்லுகின்றேன். அதிலே ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டிலே இது வந்து திமுக தொடங்கிய இந்த ஒரு பேச்சு என்னன்னா, தமிழ்நாட்டில் 2 கட்சி தானா, மாற்று அணிக்கு வாய்ப்பே இல்லையா. இப்படி ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று திமுக தானாம் அல்லது அண்ணா திமுக தானாம், வேற யாரும் வரக்கூடாதான், வர முடியாதா, அவர்களுக்கு மாற்று அணிக்கு வேலை கிடையாதாம் என்று ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்றே இந்த செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த எதிர்க்கட்சி எல்லாம் சிதறிக் கொண்டிருக்கின்றன. நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தேர்தலுக்கு முன்பு 6 மாதத்திற்கு முன்பு எந்த தேர்தலில் கூட்டணி முடிவு செஞ்சிருக்கிறாங்க? நம்ம எத்தனை 30 ஆண்டு காலம் நாம் தேர்தலை பார்த்திருக்கின்றோம். இதுவரை தமிழ்நாட்டில் எந்த தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு எந்த கட்சி இவங்க கூட சேருதா சேரலையா, கூட்டணி எந்த கட்சியாவது முடிவு செஞ்சிருக்கிறாங்களா? தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முடிவு செய்வார்கள். அதுவரை எந்த கட்சியிலும் அமைதியா பார்த்துக் கொண்டிருப்பார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி உருவாகிச்சு? தேர்தலுக்கு 20 நாட்களுக்கு முன்புதான் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி தேர்தலில் போட்டியிட்டு 2 தொகுதியிலே வெற்றி பெற்றது, 19%. ஆக இன்னும் தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கிறது. 6 மாதத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வர இருக்கிறது? அதுக்குள்ளே ஊடகங்களுக்கு என்ன அவசரம் உங்களுக்கு? இவங்க இருப்பாங்களா இல்ல இவங்க இருப்பாங்களா? மாற்று இருக்காதா? நிச்சயமாக மாற்று வரும். அந்த மாற்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே வரும். அந்த மாற்று தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். இது உறுதி. எழுதி வச்சுக்கோங்க. நான் தைரியமான நம்பிக்கையா நான் சொல்றேன். காரணம், மக்களுடைய துடிப்பு எங்களுக்கு தெரியும். மக்களுடைய நாடி துடிப்பு. மருத்துவர் ஐயா ஒரு மருத்துவர், நான் ஒரு மருத்துவர். நாடி துடிப்பு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள்
எழுதி வச்சுக்கிறீங்க. அந்த அளவுக்கு செல்கின்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு உற்சாகமாக மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது விவசாயிகள். இன்று விவசாயிகள் இங்க வந்திருக்கிறீங்க, எவ்வளவு பேர் விவசாயிகள். நான் கேட்கிறேன், இங்க வந்திருக்கின்ற யாராவது நான் விவசாயம் லாபத்தில் செய்கின்றேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியாது. விவசாயம்னாலே நட்டம் தான். இங்க விவசாயம்னா நட்டம் தான். எவ்வளவு முதலீடு, எவ்வளவு உழைப்பு, உடல் உழைப்பு, மன உழைப்பு, மன உளைச்சல் எல்லாத்தையும் சேர்ந்து கடைசியில் விவசாயம் என்ன செய்யறான்? தூக்கு கயிறுல தொங்குறான். நினைச்சு பாருங்க, ஒரு விவசாயி தற்கொலை செய்கின்ற கடைசி காலம், அவன் அந்த தற்கொலைக்கு தள்ளப்படுகின்றான். எவ்வளவு மன உளைச்சல் இருந்தால் அந்த விவசாயி தற்கொலை செய்வான்? எவ்வளவு மன உளைச்சல் இருந்தால் கடைசி அந்த முடிவு, தற்கொலை என்ற முடிவு சாதாரண முடிவு கிடையாது. எவ்வளவு மன உளைச்சல். விவசாயி தற்கொலை. இது ஒரு விவசாயி கிடையாது, ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது யார் காரணம்? விவசாயி காரணமா? இல்லை, ஆட்சியாளர்கள் காரணம். ஆட்சியாளர்கள் முழு காரணம் இதற்கு. ஆட்சியாளர்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? ஜெயலலிதா விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? கலைஞருக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? இங்கே ஒரு விவசாயி அமர்ந்து கொண்டிருக்கின்றார், மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். என்னுடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் என்று நான் பெருமையாக நான் சொல்கின்றேன். விவசாய கஷ்டத்தை எங்களுக்கு நன்றாக தெரியும், நன்றாக புரியும். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியிலே விவசாயத்திற்கு தனியாக ஒரு பட்ஜெட்டை நாம் போட இருக்கின்றோம். இந்தியாவிலே முதல் முறையாக தனியாக விவசாயத்திற்கு ஒரு பட்ஜெட். நினைத்து பாருங்கள், அந்த பட்ஜெட் எப்படி போட போறோம்? தமிழ்நாட்டில் அத்துணை விவசாய அமைப்புகளும் வரவழைத்து 2 நாள் நீங்கள் பேசுங்கள், பேசி உங்களிடம் பேசி எனக்கு இறுதியாக அந்த பரிந்துரை, உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற பரிந்துரையை எடுத்து வாருங்கள், அதில் நான் கையெழுத்து போடுகின்றேன். இதுதான் விவசாய பட்ஜெட் என்று கையெழுத்து போடுகின்றேன். இது எங்கேயாவது நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறது, நம்ம ஆட்சியிலே நடக்க இருக்கிறது. காரணம், நாம் வித்தியாசமான அணுகுமுறை நாம் ஆளுகின்றோம். வித்தியாசமான அணுகுமுறை. ஏன்னா நம்ம மக்களை பார்க்கணும். மனசுல மக்கள் இருக்கின்றார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், விவசாயம் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் என் மக்கள், என் மனதில் இருக்கிறது. கலைஞர் மனதிலோ அல்லது ஜெயலலிதா மனதிலோ பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி கொள்ளடிக்கலாம், மக்களை எப்படி ஏமாத்தலாம், வசனத்தை பேசி எப்படி நடிச்சு எப்படி ஏமாத்தலாம். இப்ப ஜெயலலிதா ஏமாத்திட்டு இருக்காங்க. 110 விதி சட்டமன்றத்தில். இந்த 110 விதியில 181 முறை 110 விதியில அந்த அம்மா அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகள் மொத்தத்தில் 600 அறிவிப்புகள். அந்த 600 அறிவிப்புகள் மொத்தம் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு தெரியுமா? 1,41,00,000 கோடி. 1,41,00,000 கோடி, கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் கோடி அந்த 110 விதியின் கீழ் அந்த அம்மா அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய மொத்தம் வருவாய் எவ்வளவு தெரியுமா? இப்போ 1,05,000 கோடி. ஆனா அறிவிப்புகள் எவ்வளவு? 1,41,00,000 கோடி அறிவிப்புகள். நடக்குமா இது? எப்ப அறிவிப்பு? 6 மாதம் தேர்தல். இப்படி உங்களை ஏமாற்றி ஏதோ உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதா? அப்படி என்ன? எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாம் விவரமானவர்கள், குறிப்பாக என்னுடைய தம்பிகள் விவரமானவர்கள், நல்ல படித்தவர்கள். அப்பப்போ அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்புவான் பார், அப்பப்போ ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புவான், இப்படி இந்த படத்தை அனுப்புவான். எனக்கு இந்த 20 நாளா எனக்கு வாட்ஸ்அப் பார்த்து எனக்கு பார்த்தா நேரம் போறதே தெரியல. எனக்கு என்ன 20 நாள் வாட்ஸ்அப்ல நேரம் போறது தெரியலன்னா, சைக்கிள்ல ஒருத்தர் போறாரு, என்னுடைய தம்பியில் எனக்கு வாட்ஸ்அப்ல படம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க தினம். ஆட்டோல ஒருத்தர் தொங்கிட்டு போறாரு, பக்கத்துல வடிவேல் தொங்கிட்டு போறாரு. இந்த வாட்ஸ்அப்ல ஒரு படம் வருது எனக்கு. யாரு? ஸ்டாலின். அவர் வயசுக்கு தேவையாதெல்லாம். சைக்கிள்ல போறாரா, ஸ்கூட்டில போறாரா, டீ கடையில. அதுக்கு அதாவது எப்படின்னா, அது ஒரு டான்ஸ் ஆடுறாரா. அந்த டான்ஸ் ஆடுற வாட்ஸ்அப் பார்த்தா கவுண்டமணி சொல்றாராம், ஸ்டார்ட் மியூசிக், உடனே டான்ஸ் ஆடுறாரு இவருக்கு. இப்படி எல்லாம் வேடிக்கையா இருக்கிறது. இன்னுமா புரிஞ்சுக்க மாட்டாரு ஸ்டாலின்? இன்னுமா இது தேவையா? இந்த வயசுல தேவையா இதெல்லாம்? கேட்டா அவருடைய சக தோழியுடன் டான்ஸ் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் ஊட்டியில. இப்படி எல்லாம். ஆக
இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறாங்க. சினிமா பேர் நமக்கு நாமே. அதுல கதாநாயகர் யாரு? ஸ்டாலின். இயக்குனர் டைரக்டர் யாரா? பாம்பேல இருந்து பல டைரக்டர் வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவருடைய வேலை என்னன்னா, காலையில ஸ்டாலினை பார்த்து, சார் இன்னைக்கு நீங்க டீ கடைக்கு போனோம், டீயை குடிக்கணும், அங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த டம்ளர்லாம் கழுவி கொடுத்திருப்போம், நல்ல சுத்தமா பால்லாம் வச்சிருப்போம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த டீ குடிச்சிட்டு முடிச்ச உடனே நீங்க விவசாயிகளை பார்க்கணும், அங்க 4-5 விவசாயிகள் அப்படி செட் பண்ணி வச்சிருப்போம், அப்படி நீங்க இப்படி நின்று போட்டோ கொடுக்கணும், அப்படி அந்த பக்கம் நீங்க பேசுற மாதிரி இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல எங்க போனோம், நீங்க அங்க திண்ணையில உட்கார்ந்துட்டு ஜம்மகாலம் போட்டிருப்பாங்க, சப்பலாங்கல் போட்டுக்கிட்டு நீங்க பேசுற மாதிரி காட்சி அங்க மக்கள் எல்லாம் நாங்க செட் பண்ணி வச்சிருவோம். இது தினம் நடக்குது. இதுதான் சினிமா ஷூட்டிங் நடக்குது. இப்படி போறாரு, அப்படி பண்றாரு. ஸ்டாலின் என்னுடைய நண்பர், என்னுடைய விரோதி கிடையாது, என்னுடைய நண்பர் தான். ஆனால் இப்படி ஒரு நடிப்பு தேவை கிடையாது. நடித்தது போதும். நீங்க என்ன பேண்ட் சட்டை மாட்டி உடைய மாத்திக்கிட்டு நடைய மாத்திக்கிட்டா எல்லாம் மாறிடுமா? மக்கள் மறந்துடுவாங்களா? உள்ளத்தை மாத்த முடியாது, இதை மாத்த முடியாது. இதுல என்ன இருக்கு? பணம். அவர் பேசுறாரு, எனக்கு புரியல. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒழிப்போம். யார் பேசுறது? ஸ்டாலின் பேசுறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஹிட்லர் நான் ஜனநாயக ரீதியிலே நான் ஆட்சி நடத்துவேன் என்று ஹிட்லர் சொன்னா நம்புவீங்களா நீங்க? ஹிட்லர் தான். திமுகனா ஊழல் தான். அண்ணா திமுகனா மகா ஊழல். திமுகனா ஊழலின் ஊற்றுக்கண். அண்ணா திமுக ஊழலுக்கு சுனாமி ஊழல். இதுதான். ஒரு உடம்பு இருக்கு, அந்த உடம்புல ரத்தம் ஓடுது. ரத்தம் இல்லைன்னா அந்த உடம்பு உயிரோட இருக்க முடியாது. அந்த ரத்தத்துல கிருமிகள், வைரஸ் கிருமிகள் உள்ள பூந்து விடுச்சு. அது போன்றுதான் இன்றைக்கு தமிழ்நாடுனா ஒரு உடம்பு தமிழ்நாடு. அது தமிழ்நாட்டுடைய ரத்தம் என்ன? நிர்வாகம். அந்த நிர்வாகத்தில் கிருமிகள், வைரஸ் கிருமிகள்லாம் ஊழல். அந்த கிருமிகளை ஒழிக்கின்ற தன்மை பெற்ற மருத்துவர்கள் யார் என்றால் மருத்துவர் ஐயாவும் இந்த அன்புமணி ராமதாஸ் என்ற மருத்துவர். எங்களுக்கு தெரியும் எப்படி அந்த கிருமியை ஒழிக்கலாம், அந்த வைரஸை எப்படி போக்கலாம் என்று. அந்த வைரஸுக்கு அந்த கிருமிக்கு காரணம் யார்? கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான் காரணம். மக்களை பற்றி சிந்திக்காமல் பணத்தை பற்றி எப்படி கொள்ளடிக்கலாம், எந்த துறையில, எல்லா துறையிலும் கொள்ளடிக்கலாம். கொள்ளையோ கொள்ளை, சாதாரண கொள்ளை கிடையாது, மிகப்பெரிய கொள்ளை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி யாருடைய பணம்? இது உங்களுடைய பணம். தமிழ்நாட்டு மக்கள் நீங்க எல்லாம் கோபம், நீங்கன்னா உங்களை சொல்லல, தொலைக்காட்சியில பார்த்திருக்கின்ற மக்கள், பொதுவான மக்கள், இங்க வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றேன். 5 ஆண்டு காலம் நீங்கள் அரசாங்கத்தின் மேல் நீங்கள் கோபமா இருப்பீங்க. என்னடா இது, எங்களுக்கு கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, பஸ் கிடையாது, மருத்துவமனை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, ஆசிரியர் கிடையாது, பள்ளிக்கூடத்தில் கழிப்பறைகள் கிடையாது, விவசாயிகள் தற்கொலை எதுவும் கிடையாது, விலைவாசி கிடையாது, ஏத்திட்டாங்க எல்லாம். ஆனால் தேர்தலுக்கு ஒரு நாள் முடியும் உங்க கோபம் போயிடும். எப்படி? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா கோபம் போயிடுது. ஒரு நாளைக்கு போயிடுது. அந்த ஒரு நாள் கோபம் போயிட்டு நீங்க ஓட்டு போட்டுறீங்க. அடுத்த 5 வருஷம், 5 ஆண்டு காலம் மீண்டும் உங்களுக்கு கோபம் வந்துடுது. திருப்பி புலம்பிட்டு இருப்பீங்க 5 ஆண்டு காலம். ஆமா, இப்படிதான் மோசம், இவங்க மோசம், அவங்க மோசம், இது ஊழல், அப்படி ஊழல். அப்புறம் தேர்தல் வந்ததுன்னா ஒரு நாளைக்கு மட்டும் உங்க கோபம் போயிடும். என்ன கொடுக்கறான்? 1000 2000 குவார்டர் பிரியாணி, பாத்திரம், பண்டம், கம்மல், மூக்குத்தி, புடவை கொடுத்துட்டானா ஒரு நாள் உங்களுக்கு கோபம் போயிடுது. ஆக அந்த கோபம் தேர்தல் வரைக்கும் இருக்க வேண்டும். தேர்தல் நாள் அன்றைக்கு அந்த கோபம் இருக்க வேண்டும். தேர்தல் நாள் அன்று அந்த கோபத்தை நீங்கள் வாக்குகள் மூலமாக அந்த கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அங்கே பூத்துக்கு சென்று, வாக்குச்சாவடிக்கு சென்று மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தால் அப்பொழுதுதான் உங்கள் அந்த கோபம் தணிய வேண்டும். அதுவரை அந்த கோபம் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். இது செய்தால் ஆட்சி மாற்றம் வரும், நல்ல மாற்றம் வரும். மாற்றம் வந்தால் முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக, உறுதியாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசினார். நம்முடைய தொப்புள் கொடி உறவு, கடல் கடந்த நம்முடைய இன மக்கள், தமிழ் மக்கள் இலங்கையில், அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருவது யார்? மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். 1991
அங்கே ஈழ போராளிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்தியாவிலே. அப்பொழுது அங்கே ஈழ போராளிகளை பற்றி யாரும் பேச முடியாது, பேசினால் சிறை என்று சொன்னார்கள், மிரட்டினார்கள். ஐயா பரமத்தி வேலூரிலே 1992 ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் ஐயா பேசிய வார்த்தைகள் யாராலும் மறக்க முடியாது. ஈழ போராளிகளுக்காக நான் பேசுவேன், நான் பேசினால் சிறையா, 7 ஆண்டுகளா, 7 ஆண்டு என்ன 70 ஆண்டுகள் வேண்டுமானால் நான் சிறைக்கு செல்ல தயார், எனக்கு பின் என் மகன் செல்வான், எனக்கு அவனுக்கு பின் என் பேரன் செல்வான் என்று ஐயா சொன்ன வார்த்தைகள். அன்றிலிருந்து அங்கே இலங்கை தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது, அழுத்தம் கொடுத்து போராட்டம் செய்து கொண்டிருப்பது யார்? ஐயா 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 பாட்டாளி மக்கள் கட்சி. இதை நாங்கள் எதையும் எதிர்பார்த்து நாங்கள் செய்யவில்லை. காரணம், இப்போது அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது, அவர்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அமைப்புகள் எல்லாம் பல இருக்கின்றார்கள். அப்படி போன்று நாம் இல்லை, உணர்வு பூர்வமாக இந்த பிரச்சனையை உணர்வு பூர்வமாக நாம் எடுத்துச் சென்று அந்த மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகின்றோம். 1997 மரீனா கடற்கரையிலே ஈழத் தமிழர்கள் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி அங்கே மிகப்பெரிய லட்சக்கணக்கான கூட்டத்தில் அந்த மாநாட்டை அந்த மக்களுக்காக நடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். சட்டமன்றத்திலே ஜெயலலிதா பிரபாகரனை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருப்பு உடை அணிந்து அங்கே உள்ளே கோஷமிட்டு போராடியது பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர வேறு யாரும் கிடையாது. 2004 நாம் ஆட்சியிலே இருந்தோம். அப்பொழுது தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே பேசியது யார்? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய தன்ராஜ் அவர்களும் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே கருப்பு உடை அணிந்து 3 நாள் நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல் அங்கே கோஷமிட்டு போராடி அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தது யார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தானே. அது மட்டும் கிடையாது, அன்றைய சோனியா காந்தி அம்மையாரை ஐயா அவர்கள் 5 முறைக்கு மேல் சென்று கதறி கதறி வேண்டுகோள் கெஞ்சாத குறை, அம்மா நீங்கள் செய்யுங்கள், அந்த மக்கள் பாவப்பட்ட மக்கள், அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் வாழ்வை கொடுங்கள் என்று எத்தனை முறை ஐயா அவர்களை சோனியா காந்தி அம்மையாரை சந்தித்தார், கதறினார், கெஞ்சினார். பிரதமரை சந்தித்தார், பிரணாப் முகர்ஜியை சந்தித்தார், எத்தனை முறை சந்திப்பது. பிறகு நாம் ஆட்சியில் விட்டு வெளியில் வந்தோம். மார்ச் மாதம் 2009 மார்ச் மாதத்திலே நாம் வெளியில் வந்தோம். வெளியில் வந்த காரணம் வேறு. ஆனால் அன்று வெளியில் வந்து நாம் அன்று சொல்லியிருக்கலாம், நாம் இலங்கை தமிழர்களுக்காக நாம் வெளியில் வந்தோம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் சொல்லவில்லை. காரணம், உண்மை எதுவோ அதை எப்பொழுதும் பாட்டாளி கட்சி செய்யும், பேசும். மார்ச் மாதம் வெளியில் வந்தோம், மே மாதம் அங்கு இறுதிப் போர். ஆனால் பசுமை தாயகம் என்ற அமைப்பு இன்று தமிழ்நாட்டிலே ஐநா மன்றத்திலே ஒரே ஒரு நிறுவனம், தொண்டு நிறுவனம், ஐநா மன்ற மனித உரிமை ஆணையத்திலே ஒரு உறுப்பினர் யார் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு அமைப்பு பசுமை தாயகம். பசுமை தாயகம் அமைப்பில் 2009 மார்ச் மாதம், இதை நீங்கள் கேட்க வேண்டும், மார்ச் மாதம் இறுதி போர் மே மாதம். ஆனால் மார்ச் மாதத்திலே பசுமை தாயகம் அமைப்பு சார்ந்த அருள் அவர்கள் ஐநா மன்றத்திலே சென்று அங்கே பேசினார். என்ன? இலங்கையிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஐநா மன்றம் ஒரு விசாரணை, நீதி விசாரணை, பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று 2009 மார்ச் மாதத்திலே ஐநா சபையிலே பசுமை தாயகம் பதிவு செய்திருக்கிறது. பிறகு இறுதி போர் நடந்தது. லட்சக்கணக்கான நம் தொப்புள்கொடி உறவு அங்கே மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு பசுமை தாயகம் மே மாதத்திலே அங்கே சென்று மீண்டும் அந்த பிரச்சனையை எழுப்பியது. இதுவரை ஐநா மன்றத்திலே இலங்கை பிரச்சனைக்காக முதல் உலகத்தில் உள்ள அமைப்புகளில் முதல் இலங்கை தமிழர் பிரச்சனை ஐநா மன்ற மனித உரிமை ஆணையத்திலே எடுத்து வைத்தது யார் என்று பார்த்தால் பசுமை தாயகம் தான். உலகத்திலே ஒரே ஒரு அமைப்பு முதல். இது பசுமை தாயகம் சார்பிலே இதுவரை ஐநா மன்றத்திலே 2009 இன்று வரை 20 முறை பசுமை தாயகம் ஐநா மன்றத்திலே அறிக்கைகள் தாக்கல் செய்திருக்கிறது, அழுத்தம் கொடுத்திருக்கிறது. நம்முடைய கட்சி தலைவர் தியாக செம்மல் அவர்கள் ஐநா மன்றத்திலே பேசி முதலாக வேட்டி அணிந்து முதல் ஐநா மன்றத்திலே பேசிய தமிழர் என்று பெயர் எடுத்தவர் நம்முடைய தியாக செம்மல் திரு ஜி கே மணி அவர்கள். பிறகு பசுமை தாயகம் செயலாளர் தம்பி அருள் அவர்கள், வழக்கறிஞர் பாலு அங்கே பேசினார், மருத்துவர் செந்தில் பேசினார்,
சட்டமன்ற உறுப்பினர் தம்பி கணேஷ்குமார் பேசினார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் பேசினார், சேலத்தின் தம்பி அருள் பேசினார், சரவணன் பேசினார், நான் பேசினேன். நான் 2 முறை நான் பேசினேன். ஐநா மன்றத்திலே சென்று நான் பேசினேன். 2013 அப்போது நான் மிக மோசமாக அங்கே நான் பேசினேன். அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிறகு இன்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நான் சென்றேன். அந்த பேசிய பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தைரியமாக பேசினேன். நான் பேசினது இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இன்று பேசுகின்றேன் சொன்னவுடனே பரபரப்பு எல்லாம் அவ்வளோ. ஏன்னா அங்க யாரும் நாடாளுமன்ற உறுப்பினர் யாரும் பேச மாட்டாங்க. 7.25 கோடி மக்களின் பிரதிநிதியாக நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். தமிழ்நாட்டில் நடந்த அந்த தீர்மானம், தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நடந்த அந்த தீர்மானத்தை ஐநா மன்றத்திலே நான் பேசினேன். அதை பற்றி நான் பேசினேன். நினைத்து பாருங்கள், இது யாருடைய கடமை? இது தமிழக அரசினுடைய கடமை. இது தமிழக அரசினுடைய கடமை. ஏதோ அங்க தீர்மானம் நிறைவேற்றி விட்டது, அந்த அம்மாவுக்கு கடமை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சா? நம்ம என்ன கேட்கிறோம்? இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு முடிவு வேணும்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து டெல்லிக்கு போய் அழுத்தம் கொடுக்கணும். ஐயா எத்தனை முறை கேட்டிருக்காரு? அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் தலைமையில் கூட்டுங்கள். நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்து அத்துணை கட்சிகள், அத்துணை சட்டமன்ற, அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அத்துணை தலைவர்களும் டெல்லிக்கு சென்று அங்கே அழுத்தம் கொடுத்திருந்தால் இன்று ஐநா மன்றத்திலே இந்தியா ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வர முடியும். ஆனால் செய்யவில்லையே. ஜெயலலிதாவுடைய கடமை முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். விளம்பரம் வந்துடுச்சு, பேப்பர்ல பெரிய செய்தியா போட்டாங்க. அவருக்கு அம்மாவுடைய கடமை இலங்கை தமிழர்களுக்காக. கலைஞரை பத்தி தெரியும், அவர் ஆட்சியில் இல்லாத பொழுது டெசோன்னு சொல்லுவார், ஆட்சியில் வரப்போ முடிஞ்சு போச்சு. அதை பத்தியே பேச போறது கிடையாது. இதெல்லாம் அங்கே இருக்கின்ற மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, ஐநா மன்றத்திலே பசுமை தாயகம் சைடு ஈவென்ட்னா ஐநா மன்றத்திலே பசுமை தாயகம் தலைமையில பல கூட்டங்களை உள்ளே நடத்தி இருக்கின்றோம். இது வேற யாரால முடியுமா? தமிழ்நாட்டில் இத்தனை அரசியல் கட்சியில் இருக்கிறார்களே, அவர்கள் ஐநா மன்றத்திற்கு உள் செல்ல முடியுமா? முடியாது. ஒரு பார்வையாளராக போலாம், டூரிஸ்டா போலாம். ஆனா உள்ளே அங்க மனித உரிமை ஆணையத்துக்கு உள்ளே கால் வைக்க முடியாது. ஆனால் நாம் அப்படி கிடையாது. உள்ளே சென்று அந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்தார்கள். இலங்கையில் உள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தால், முன்னாள் உறுப்பினர்கள் வந்து நான் பேசி முடித்தவுடன் என் கையை பிடித்து, என் கட்டி பிடித்து, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நான் கேட்டேன், என்னங்க நன்றி சொல்றேன்? என்னுடைய கடமை இது. இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு கடைசி வரை அவர் உரிமை கிடைக்கின்ற வரை கடைசி வரை நாங்கள் போராடி கொண்டிருப்போம், விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றேன். ஏன்னா அத்துணை மக்களும் முதல்ல என்ன கையை பிடிச்சோன்னா என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? ஐயா எப்படி இருக்கிறார்? கிட்டத்தட்ட அங்க 50 பேர் வந்திருப்பாங்க. 50 பேர் என் கையை பிடிச்சி, ஐயா எப்படி இருக்காருங்க, ஐயா நல்லா இருக்கிறாரு, ஐயா நல்லா இருக்கிறாரு, உடம்பு நல்லா இருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஐயா மறக்கல. சில பேர் இருக்காங்க, தாம் தூம்னு குதிப்பாங்க, இங்க போராட்டம் பண்ணுவாங்க, இங்க அமெரிக்க தூதரர் முன்ன போராட்டம் பண்ணி அது விளம்பரம் பண்ணிட்டு இந்த போட்டோ அங்க அனுப்பிச்சுட்டு அதை வச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அமைப்புகள் மத்தியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உணர்வுபூர்வமாக அங்கு இலங்கையின் மக்களுக்காக போராடுகின்ற ஒரே அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இங்கே நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை. இதுவரை இங்கே நம்முடைய மீனவர்கள் 700 பேர் கொல்லப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரு கொலை நடக்கிறதுனா அந்த கொலை இயற்கை நீதி, உலக நீதி என்ன? யாராவது ஒரு கொலை செய்யறாங்களா, அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் தண்டனை கொடுக்கணும். அப்படி நடந்திருக்கிறதா? 700 கொலைகளுக்கு மேல் இங்கே நடந்திருக்கிறது நம்முடைய எல்லையில். ஆனால் இதற்கும் யாராவது தண்டிக்கப்பட்டார்களா? இல்லையே. கேரளாவிலே 2 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இத்தாலியை சார்ந்த அந்த 2 பேர் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அவர்கள் அங்கே வந்துட்டு இருக்காங்க. கேரளா மீனவர்களுக்கு ஒரு நீதி, ஆனால் தமிழக நம் மீனவர்களுக்கு ஒரு நீதியா? இருவருமே இந்திய மீனவர்கள் தானே. நம் ஆட்சியிலே மீனவர்களுக்கு பாதுகாப்பு நாம் கொடுப்போம். பொதுவாக கடற்படை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இந்திய கடற்படை பாதுகாப்பு கொடுக்க தவறினால் நாம் தமிழ்நாட்டின் காவல்துறையை நாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக நாம் அனுப்பி வைப்போம்.
அதை மீறி யாராவது மீனவர்களை அவர்கள் யாராவது படுகொலை செய்தார்கள் என்றால் அவர்கள் யார் காரணம் என்று அவர்களை பிடித்து வந்து நாம் இந்தியாவிலே கைது செய்து சிறையில அடைப்போம். இது நிச்சயமா நடக்கும், செய்ய முடியும். சில பேர் சொல்லுவாங்க இது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. எனக்கு என்னுடைய மக்கள் மீது எனக்கு அக்கறை. நான் சொன்னேன், அங்க ஜெனீவாவில் சொன்னேன், நான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துணை பேரும் டெல்லிக்கு நான் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து எங்களுக்கு நல்ல தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்துவோம். அப்படி பிரதமர் அவர்கள் நல்ல தீர்வு கொடுக்கவில்லை என்றால் பிரதமர் வீட்டு வாசலிலே நான் அமர்ந்து உட்கார்ந்து தீர்வு வருகின்ற வரை நான் உட்காருவேன். அதுவும் இல்லை என்றால் நாடாளுமன்றத்திலே அங்கே வெளியிலே நான் உட்கார்ந்து அமர்ந்து கொள்வேன். இதெல்லாம் செய்ய வேண்டும். இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. ஆக நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. ஐயா